ஏண்டா அரசவைக்கு எனக்கு முன்னதாக வர வேண்டியவன் என்னடா காலதாமதம்? அதை ஏங்க கேட்கிறீங்க? எனக்கு எங்களுக்கு பெருத்த சண்டை. அவன் எடுத்து அடித்தா இரும்பு உண்டு, அங்கிருந்து ஓடி உண்டு ஒரு செவத்தாண்டு, அங்க சுற்றி இருந்த உண்டு, அதுல எடுத்து உண்டு சாப்பிட்டுட்டே வந்து இந்த மங்களபுரி நாட்டை மார்தாண்ட மன்னன் என்ற பெயரோடு எப்படி சீரோடும் சிறப்போடும் ஆண்டு வருகிறேன் தெரியுமா? தேகம் செங்கும் பூகள் மரத்தை வெட்டினால் சந்தனம், கல் உடைத்தால் தமிழ், மரத்திலே நழுவாத வாள், புறவதிக்கு ஓடாத உடல், உள்ளத்திலே திடமான அறுவடைமே கோழைகளின் ஏழு கொள்ளும் அளவுக்கு எதிர்களை விரட்டி அடித்து நம் நாட்டு மக்களை பாதுகாத்துக் கொண்டு எப்படி தெரியுமா? மனம் எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். என்னுடைய மூத்த மகளின் பெயரோ மங்கையரசி, என்னுடைய இளைய மகளின் பெயரோ எழிலரசி. இப்படி மூத்த மகளை குணபுரி நாட்டை ஆளக்கூடிய குணசேகர மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். ஆனால் என்னுடைய இளைய மகளுக்கு திருமணம் நடத்த வேண்டும். என்னுடைய மனைவி அம்பியார்
எதற்காக சந்திக்க வந்தேன் தெரியும்? நமக்கு 2 பெண் குழந்தைகள். உண்மைதான். மூத்த மகளை குணபுரி நாட்டை ஆளக்கூடிய குணசேகர மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தோம். ஆனால் இளைய மகளுக்கு இன்னும் திருமணம் முடிக்கவில்லை. அதனால்தான் உன்னை அப்படி பார்த்து திருமணத்தை ஏற்படுத்தினேன். ஆமா மாமி. இருந்தாலும் நம் இளைய மகளை பார்க்க வேண்டும். வேலரசி அப்பா அவர்களப்பா அம்மா பாதவதை நீ எப்படிமா இருக்க? ஆமா, எப்ப பார்த்தாலும் விளையாட்டே உனக்கு பெரிதாக திருமணம் செய்ய வேண்டும், கண்ணுக்குள்ளே பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் நான் கூப்பிட்டோம். போ அம்மா எனக்கு திருமணமா? ஆமா எனக்கு என்ன வயசாகி விட்டது? எனக்கு என்ன வயசாயிடுச்சு சொல்லு பாக்கலாம். உன் வயது எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் வயது பத்தி பேசிட்டு இருக்கிறேன். உனக்கு காலம் கட்டி போயிருக்கடி. அதனால திருமணம் செய்து கண்டிப்பா அப்பா அம்மா எனக்கு இப்படியே திருமணம் செய்து வச்சா போற வீட்டுல என்ன அப்படியே அமைக்கிடுவாங்க. போற வீட்டுல அப்படியே அமைக்கிடுவாங்க. உள்ளே எங்க வேலையை கூட அனுப்ப மாட்டாங்க. வாடவே முடியாது. அதனால இங்க பாருங்கள் அம்மா. அம்மா எனக்கு என்ன வேலையாகி விட்டது? இப்போது எனக்கு திருமண வேண்டாம். நான் இப்ப சின்ன வயசு ஆடணும், பாடணும், விளையாடணும், எவ்வளவு இருக்குதுமா. அதற்காக இங்க பாருங்கள் அம்மா. அம்மா நான் வளர செல்ல வேண்டும், வளர பறிக்க வேண்டும், ஆரமாக துறக்க வேண்டும், ஸ்கூலில் சுட வேண்டும் ஆசையாக இருக்கின்றது. என் தோழிகளோடு நான் மலர்ல போய் வரப்போறேன். நீ எப்ப கேட்கிறாய்? எப்ப திருமணத்தை முடித்து வைக்கின்றோம். இப்ப மலர் செல்ல போகிறாய். தலைமையில் செல்ல வேண்டும். தோழியோடு செல்லி அப்படி ஆகட்டும். அப்ப போய் கிடையாதா? இல்லையம்மா, என் கணவர் என்னை அன்போடு பார்த்துக் கொள்கிறார். அதனால தான் தாய் தந்தை பாசம் அறவே மறந்துவிட்டேன். மங்கையரசி, பெரியவங்க சொல்லுவாங்க, கை நிறைந்த பொருளை விட கண்ணுக்கேற்ற கனவு தான் வேணும் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எத்தனை வசதிகள் இருந்தாலும் பிறனை விட்டு விட்டு புகுந்து விட்டு சென்றால், புகுந்து விட்டு எந்த குறையுமே இல்லை என்றால் தாய் விட மறந்து விடலாம். அதனால் உனக்கு புகுந்து விட்டு குறையே கிடையாது. மங்கையரசி, 10 வருஷம் ஆட்சி திருமணம் நடந்து இப்பதான் வந்திருக்கிறேன்டா. என் மகன் வந்திருக்கிறா. சாப்பாடு ரெடி பண்ணணும். வாங்க சாப்பாடு ரெடி பண்ணணும். எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் மன வருத்தத்தோடு வந்திருக்கிறேன் தாயி. மன வருத்தமா? ஆமா. மங்கையரசி, எத்தனை கோட கோபுரம் மாட மாளிகை இருந்தும் என் கணவருக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு ஒரு மயிலை செல்வம் இல்லை என்ற மன வருத்தம். வீதியிலே வரும்பொழுது மகாராணி வருகிறாளே மரணி என்று சொல்லிக்கு ஆளாகி விடுவேன் என்னவோ. இதையெல்லாம் நினைக்கும் போது என் இதயம் வெடித்து விட போடுகிறது தாயி. ஆகினால் என் கணவருக்கு 2ஆம் தார திருமணம் செய்ய போறோம். 2ஆம் தார திருமணம் என்றால் எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? முதல்ல 2ஆம் தார திருமணம் சொல்றியே, ஏண்டா சொல்றதை கேளம்மா. மகள் பிறக்கவுள்ள காரணத்திற்காக உன் கணவருக்கு 2ஆம் தார திருமணம் செய்ய வேண்டும். அவள் வச்சு கண்டிப்பா குழந்தை பிறக்க நினைக்கிறேன். வேண்டாம், உனக்கு ஆண்டு நல்ல குழந்தை பிறக்கும், அவளையே வேண்டாம். எப்பொழுது பிறப்பது தாயி? 10 ஆண்டு காலங்கள் முன்னோடி விட்டது. இதுக்கு பிறகு எனக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையே கிடையாது. உன் கணவனுக்கு 2வது திருமணம் செய்து வைத்தால் தக்காளத்தி போராட்டம் வந்துவிடும். ஞாபகத்தில் வைத்து. அம்மா, 2வது திருமணம் என்றால் அனைத்து வணக்கம் என்று எனக்கு நன்றாக தெரியும். தக்காளத்தி போராட்டம் வர சந்தோஷம் இருக்காது. குடும்பத்தில் வாழ்க்கையே
பிரிந்துவிடும் என்று. ஆமாம்மா. ஆகையினாலே பெண்ணை யாரை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? ஆமாம்மா. என் தங்கை எழிலரசிமா. என்ன சொன்னாய்? ஒரு பெண்ணாக பிறந்தவள் நீ, அதில் மூத்த மகளாக பிறந்திருக்கிறார். வீட்டுக்கு கண் கலங்கக்கூடாது அம்மா. வாழ்க்கை கண் கலங்கினால் எங்கள் வாழ்க்கை நலமாக இருக்காது. மகிழ்ச்சி வேண்டாம், அழவே வேண்டாம். உன் கணவனுக்கு பெண் கேட்க வந்திருக்கிறாய், அது தங்கையை பார்க்க வந்திருக்கிறாய். ஆனால் எங்கள் முடிவை கேட்க மாட்டார். எங்கள் வார்த்தை எப்பாது கேட்பதே கிடையாது ஒரு இளையவள் தங்கச்சி. அதனால் இப்ப மரணம் சென்றிருக்கிறார். அவள் என்ன உரைக்கின்றாலோ அவள் சம்மதம் உரைத்தால் நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். இப்ப மரணம் சென்றிருக்கிறார். சம்மதத்தை அறிந்து வா, திருமண ஏற்பாடு செய்ய.